எல்லாரும் ராஜா கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியில போறாங்க. அப்ப இந்த கவர்னர் மட்டும் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்காரு. ஏன் நீங்க மட்டும் போலன்னு கேட்கும்போது, என் பேத்தியை நீங்க கூட்டிட்டு போகணும்னு எடுத்திருக்கிற முடிவு ரொம்பவே தப்பானது. இவ்வளோ சின்ன பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் என்ன ராஜான்னு சொல்லி திட்டுறாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் இந்த கவர்னரை பழி வாங்கணும் தான். சின்ன வயசுல ஹீரோட அம்மாவை அரண்மனை விட்டு வெளியேற்றிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆக்சுவலா அவங்களை கொலை பண்ணிருப்பாங்க. அவங்க சாவுக்கு காரணமான எல்லாரையுமே பழி வாங்கணும்னு நினைப்பாரு. அதுல இந்த கவர்னருக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் அவர் பேத்தியை வச்சு அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப புரியுதா? நமக்கு வேண்டியவங்களை நம்ம இழந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வலிக்கும்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ராஜாவும் ராயல் செக்ரட்டரியும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே விடுதலை பண்ண சொல்லிடுறாரு. என்ன சொல்றீங்க? அப்ப அந்த கவர்னர் பேத்தி வேண்டாமான்னு கேட்டா வேண்டாம், கவர்னரை மட்டும் நாடு கடத்திடுங்க. நம்ம ஹீரோயினும் அவ கூட சோகில இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் அரண்மனை கூட்டிட்டு வர சொல்றாரு. நைட்டு ஹீரோயினையும் சோகிலையும் அங்க இருக்கிற ஜெயில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இவ இந்த ஊரை சேர்ந்தவ கிடையாது, ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான்ற கதையெல்லாம் சோகில் கிட்ட சொல்லிட்டே இருக்கா. அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? எனக்கு என்னமோ நீ சமைக்கிறது உன்னோட திறமையெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா தான் இருந்ததுன்னு சொல்றா. நான் ஒரு ஃபியூச்சருக்கு திரும்பி போகும்போது நீயும் என் கூட வந்துடுறியான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அந்த மாதிரி பண்ண முடியுமா? அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. ஆனா நான் திரும்பி போகணும்னா அதுக்கு என் ஹேண்ட்பேக் வேணும். அது அந்த மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துருச்சு, அது அங்கதான் எங்கேயோ இருக்கும், அதை கண்டுபிடிச்சோன்னா திரும்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கவர்னரோட பையன் அங்க வராரு. இவங்க நல்லா சமைச்சு கொடுத்தா ரிலீஸ் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு இல்லையா? அதனால இவங்க 2 பேருமே விடுவிச்சு தயவு பண்ணி யார் கண்ணிலையும் படாம இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்க ஜெயில இல்லைங்கிற விஷயம் ராயல் செக்ரட்டரி மூலமா ராஜாக்கு தெரிஞ்சிருது. உடனே இவங்க 2 பேரும் தேடி தான் கிளம்புறாங்க. மலை உச்சியில இவ பேக்கை தேடிட்டு இருக்கா. அங்க ராஜா வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. என் ஹேண்ட்பேக்கை தேடி வந்தேன்னு சொல்றா. அவர் ஒரு சோல்ஜர் அனுப்பி அந்த ஹேண்ட்பேக்கை தேடி எடுத்துட்டு வர சொல்றாரு. அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அந்த பேக்கை மலை உச்சில இருந்து மறுபடியும் கீழே தூக்கி போட்டு, இனிமே இந்த பேக்னால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி அவர் கூடவே அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப எல்லாரும் அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க இல்லையா? அங்க இவரை ரிசீவ் பண்றதுக்காக அந்த கேங் இருக்கா இல்லையா, அவ வரா. இவளை பார்த்த உடனே அவன் மனசுல இவ என்ன இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாம பொங்குது. ஆனா ராஜா இவளை காமிச்சு, இவளை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கே தெரியுமா? நான் போன இடத்துல தான் இவளை பார்த்தேன், இவ ரொம்பவே நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொல்லவே, அப்படியா சரி ஓகே, உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும் நான் இவளுக்கு சொல்லி தரேன்னு சொன்னா, இவளை நான் அதுக்காக எல்லாம் கூட்டிட்டு வரல, இவளுக்கு நான் வேற வேலை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் அவர் கண்ணத்தை பிடிச்சு, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷலான இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீயே போய் அதை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.